வெல்கம் டு ஒன் டே ஒன் டேர்ம் சீரீஸ். இன்றைக்கி நம்ம சானட் பார்க்க போகிறோம். சானட்ன்றது ஒரு பொய்டிக் ஃபார்ம். இந்த பொய்டிக் ஃபார்மில் வந்து 14 லைன்ஸ் தான் இருக்கணும். ஒரு போயம் எழுதுறாங்கன்னா அது 14 லைன்ஸ் தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கான ரைமிங் ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலாக இட்டாலியில் ஆரிஜினேட் ஆச்சு. ஃப்ரான்சிஸ்கோ பெட்ராச்சன் அப்படின்றவர் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் இதை இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா தாமஸ் வாட் அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே. இவங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சானட்டில் 3 மெயின் டைப்ஸ் என்ன அப்படின்னா பெட்ராக்கன் சானட், ஷேக்ஸ்பியரியன் சானட், ஸ்பென்சேரியன் சானட். இப்போ பெட்ராக்கன் சானட் இட்டாலியன் ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டேவ் ப்ளஸ் செசட் இருக்கும். இப்போ ஆக்டேவ்னால் வந்து 8 லைன்ஸ் இருக்கும், செசட்னா 6 லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்னா 3 குவாட்ரன்ஸ் ப்ளஸ் 2 ஒரு கப்லெட் இருக்கும். 3 குவாட்ரன்ஸ்னால் 4 லைன்ஸ் இருக்கும், கப்லெட்னா 2 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால் என்ன இருக்கும்னா ஸ்பென்சேரியன் போயமில் அது வந்து எப்படின்னா இன்டர்லிங்க் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஷேக்ஸ்பியரோட சானட் 18ல் ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரைன்ஸ் 4 லைன்ஸில் இருந்திருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து கப்லெட்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் லைனாக இருந்திருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சூனாக நான் வந்து ஒரு லென்த்தி வீடியோ போடுறேன். அதில் நான் வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வித் லிட்டரரி டிவைசஸ், தீம்ஸ், அப்புறம் ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒன் டே ஒன் சானட்